Adil, answer your attendance. Adil, Abdul Malik, Abdul Rahman, Abhinay, Adil Anthony, Adini, Afsal, Aran, Ashwin, Kishore, Nan Bosco, Afsal Ahmed, Musafir, Mohammad Irfan, Riyaz, Sami, Azan, Sri Ashwin, Ashwin. Device. Okay. Sufficient. நம்ம சக்தியெல்லாம் ஒதுக்கிடுவது Welcome, Father. Welcome, Hello. Welcome. How are you? Very good. On behalf of St. Joseph's Boys Higher Secondary School, correspondent, headmaster, teachers and the students, general salute to our bishop. True! General salute! Salute! Correspondent, headmaster, staff and students, we welcome you for the recruitment function law. We welcome you all. Slow march. 1, 2, 3, start.
Today is a very special and emotional day for all us. We have gathered here to celebrate the wonderful journey in our beloved little teachers, Mr. G. Maria Lazar, AHM Middle School. Retirement is not an end, but a beautiful beginning. A time to look back with pride and look forward with hope. Let us come together with gratitude, joy and respect as we start this memorable ceremony. Let us begin this beautiful occasion with God's blessings. Next, we have the prayer song. I request guests, everyone, to sing. திகைத்திடாதே நீ திகைத்திடாதே நான்
உலகில் இரண்டு புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியர்களின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிர் பெறுகிறான், ஆசிரியரின் வகுப்பறையில் அவன் அறிவை பெறுகின்றான். 38 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்து இன்று பணி நிறைவு விழாவை எட்டியிருக்கும் நமது மதிப்பிற்குரிய அன்பிற்கினிய திரு மரிய லாசர் அவருடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்றைய நாளிலே உதகை மறைமாவட்ட கல்வி குழுமத்தின் தலைவரும் நமது மறைமாவட்ட ஆயருமான மேதகு ஆயர் டாக்டர் ஏ அமல்ராஜ் அவர்கள் வாழ்த்துரை வழங்க இந்த நாளிலே இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரின் சார்பாக ஆயர் அவர்களை வருக வருகென வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக உதகை மறைமாவட்ட முதன்மை குரு மேன்மை தங்கிய பி. கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்கள் ரெக் சீனியர் செகண்டரி பள்ளியினுடைய செயலருமாக இருக்கின்றார். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அவர்களை ஆசிரியர்கள் சார்பாகவும், பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியரின் சார்பாகவும், அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்நாளிலே பணி நிறைவு பெற இருக்கின்ற ஆசிரியருக்கு ஆசி வழங்கி அவரை வாழ்த்த வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகென வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக இந்த பள்ளியிலே தங்களுடைய பல வருடங்களை செலவழித்து தியாகம் செய்த மேனாள் அருட்தந்தையர்கள், தலைமை ஆசிரியர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருகென அன்போடு அழைக்கின்றோம். பணி நிறைவு ஓய்வு பெற்று தங்களுடைய வாழ்விலை மகிழ்ச்சியை கண்டுகொண்டு இன்று இந்த பணி நிறைவு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த விழாவிலே கலந்து கொண்டு அவரை வாழ்த்த வந்திருக்கின்ற அவருடைய குடும்பத்தார், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவரோடு பணிபுரிந்த ஆசிரியர்கள், அவர் பயிற்றுவித்த மாணவர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வருக வருகென வரவேற்கின்றோம். இந்த பள்ளியிலே பணிபுரிகின்ற இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், அலுவலக நண்பர்களையும், அன்பு மாணவர்களையும் வருக வருகென வரவேற்கின்றேன். நன்றி. Sorry, teacher. Now I correspondent and master to honor our chief guest. Now on. His Excellency, Bishop of Udaman, to honor the returning teacher. Thank you, Lord. Thank you, sir. Next program to continue the celebration, we have the Walthu Medal presented by Mr. G. Marela, sir. AHM Middle School. Now I call upon Mr. Gajendra Kumar to read out the Walthu Medal. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி உதகமண்டலம் கடந்த 38 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராக சீரோடும் சிறப்போடும் பணியாற்றி பணி ஓய்வு காணும் திரு மரிய லாசர் அவர்களுக்கு
பள்ளியின் சார்பாக வாசித்தளிக்கும் வாழ்த்து மடல். மலைகளும் நீல மேகங்களும் ஒன்றிணைந்து ஒழிக்கும் வேளையிலே பசுமை எழில் பொங்கி சந்தன வாசம் பொழியும் சாந்தூரிலே வேளாண்மையில் மேலாண்மை கண்ட திருவாளர் கிர்கோரிக்கும் நீலமலை சாரலில் இன்னுயிர் இணையர் திருமதி நசிரே தம்மாளுக்கும் 7 வண்ண வானவில்லை போல 7ஆம் திருமகனாக பிறந்தீரே. 7 வண்ண வானவில்லை போல 7ஆம் திருமகனாக பிறந்தீரே. ஆரம்ப பள்ளியை மைக்கேல் பள்ளி கேத்தியிலும், உயர்நிலை பள்ளி படிப்பை புனித சூசியப்பர் பள்ளியிலும், ஆசிரியர் பயிற்சி பள்ளியை திருச்சியில் பயின்று இளம் ஆசிரியராக வந்தீரே. அந்தோனியார் பள்ளி முதல் வளனார் பள்ளி வரை ராஜாவாக வளம் வந்தீரே. உடன் பிறந்தவர்களின் எதிர்காலத்தை உருவாக்கி உயர்வை கொடுத்தவரே. மலரில் உள்ள மகரந்த தேனை பருகிய வண்டை போல, மலரில் உள்ள மகரந்த தேனை பருகிய வண்டை போல ஹனி ஹனி என்று சுற்றி அனிதாவை வாழ்க்கை துணைவியாக ஏற்றீரே. துணைவியரின் உள்ளம் அறிந்து தன் மனதை மாற்றி செயல்படுபவரே. உன் மனம் புண்படாமல் உயிர் உள்ளவரை உமக்காக வாழ்பவரே. ஸ்னேகா, ஷரண், சைனு என முத்தான சொத்துக்கள் பெற்றெடுத்தீரே. வாழ்வியல் கல்வியை வார்த்தெடுத்து வழங்கிய முழுமுதற் தந்தையே. பாசத்தின் பனிமலையே, அன்பின் நீரூற்று, கம்பீர குரலுக்கு சொந்தக்காரரே, கோபத்தின் கதாநாயகரே, ஞாபக சக்தியின் தலை சிறந்தவரே, இன்றைக்கும் மாணவர்கள் பெயர் சொல்லி அழைப்பவரே. சிறு சேமிப்பு திட்டம் மூலம் மாணவர்களின் சிக்கனத்தை உணர்த்தியவரே. நடனத்தில் நளினம் காட்டி விளையாட்டில் வீரம் ஊட்டி பாடத்தை உணர்த்தியவரே. நடனத்தில் நளினம் காட்டி விளையாட்டில் வீரம் ஊட்டி பாடத்தை உணர்த்தியவரே. கணிதத்தில் கரை கண்டவரே, கண்ணியத்தில் கம்பீரமானவரே. பார்ப்பவர்களுக்கு என்றும் நீ ஒரு கண்டிப்பு, உன்னோடு பழகுபவர்களுக்கு என்றும் நீ ஒரு தித்திப்பு. லாசர் என்றால் ஆண்டவரால் அறியப்பட்டவர் அன்று, எல்லோராலும் விரும்பப்பட்டவராக விளங்குபவர் இன்று. புனித சூசையப்பர் பள்ளியிலே 9ஆம் வகுப்பு முதல் 60 வயது வரை ஆழம் பதித்து ஆலமரமாய் அலங்கரிப்பவரே. தாயின் தவப்புதல்வரே, தந்தையின் தன்னிகரே. தாயின் தவப்புதல்வரே, தந்தையின் தன்னிகரே. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெருமையோடு பெற்றீரே. எல்லா வளங்களும் வாழ்வில் பெற்று உடல்நலத்தோடு வளமுடன் வாழ மரியன்னை துணையோடு பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளமுடன். இவன் பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் அலுவலக சகோதரர்கள், மாணவர்கள். இடம் புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி. நாள் 21/11/2025. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய பள்ளி தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். By trust. Bishop Aruldas James Trust was founded from the year 1982. The trust awarded this award to the returning teacher. Now I call upon Mr. Gerard AHM to மரியாதைக்கு முறையே நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் அவர்களே, மறை மாவட்டத்தின் முதன்மை குரு அவர்களே, அருட்பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, வந்திருக்கும் பெருமக்களே, ஆசிரியர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த ட்ரஸ்ட் ஆனது நம்முடைய முன்னாள் பேராயர் அருள்தாஸ் ஜெயின் அவர்களுடைய சீரிய வழிகாட்டின் பேரிலே, அவருடைய பேரில் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஒரு சிறிய பண முடிப்புடன் தொடங்கப்பட்ட இந்த ட்ரஸ்ட் ஆனது பல ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது. அந்த ட்ரஸ்டுடைய சார்பாக
இன்றைக்கு நம்மிடையே ஓய்வு பெறுகின்ற ஆசிரியர் அவர்களுக்கு இந்த ட்ரஸ்டின் மூலமாக பணமளிப்பை செக்காய் கொடுக்கவிருக்கின்றோம். அதாவது ட்ரஸ்டின் வாயிலாக இந்த ஆண்டு அவருக்கு 34,440 ரூபாயும் அவருடைய சேமிப்பு தொகையாக 18,500 ரூபாய் காசோலையையும் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு கொடுத்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. சூசையப்பல் பள்ளியின் சுடர் நீரே லாசரையா உங்கள் சேவை மறையாதே. 38 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் பாடம் கற்றோர் மனதில் என்றும் நிலைத்தீரே. என் வடிவம் இயற்கணிதம் உங்கள் கையில் அதுவே வேதம் கணக்குகளின் சுமையை நீக்கி தந்தீர்கள் நிம்மதி. மதிப்பை தேடி போகும் வழிகள் பல சொல்லி அச்சம் போக்கி ஆர்வம் மூட்டி ஆக்கினீர்கள் வேதே. கரும்பலகையில் சுண்ணாம்பு கட்டி நடனமாட காண்போம். சிரமமின்றி கணக்கை புரியும் சூத்திரம் சொல்வீரே. கனிவோடு கண்டிப்பும் கலந்த உங்கள் பார்வை மாணவனின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியே ஐயா. வடிவம் இயற்கணிதம் உங்கள் கையில் அதுவே வேதம். கணக்குகளின் சுமையை நீக்கி தந்தீர்கள் நிம்மதி. மதிப்பை தேடி போகும் வழிகள் பல சொல்லி அச்சம் போக்கி யாரும் ஊட்டி ஆக்கினீர்கள் மேலே. மாணவர் தலைமுறைகள் எத்தனை பார்த்தீர்கள். உங்கள் பாசத்திற்கும் பணிவிற்கும் எல்லை உண்டோ? பள்ளியின் வரலாற்றில் உமக்கென ஒரு பக்கமுண்டு. தியாகி நீங்கள் ஞானத்தின் ஒளியை ஏற்றிய தீபம். Thank you, students and organized teachers. Now, moving forward, we invite C.R.D. Rajan for the farewell address. Respected and lovable, our chief guest, Bishop, the Uttarakhand Diocese, respected Bishop, respected Vicar General, respected correspondent and headmaster, and respected celebrity Mr. Marinazar sir, respected retired staff of St. Joseph's Boys High Secondary School, respected friends of Mr. Marinazar sir's, respected family members of Mr. Marinazar sir, and respected old students of St. Joseph's Boys High Secondary School,
respected staff and students, and very most important, respected the former correspondent and headmaster of St. Joseph's Boys High Secondary School, media, press, and my dear students, a very good morning to you. The sound is not enough. Good morning. Yes. Today is a brand new day, and this is a unique day and a novel, and we all gather to thank dear Mr. Marilasan sir for his contribution and dedication, hard work to our institution for 38 years. I will give a quote. When the winds of change blow, some people build walls and others build windmill. It is the Chinese proverb. When the wind of change blows, some people build walls and others build windmill. Yes, he is the man of change. According to this proverb, Sir has made many changes in his education. And let us thank his great parents, respected Grigori Raj sir, respected Nazareth Mary ma'am, and he is blessed with a very great and lovable Anita ma'am, his wife, and 3 daughters like 3 queens. And sir did his schooling in St. Michael's Middle School in Katy and St. Joseph Higher Secondary School in our school. And he did in Diploma in Teaching Education in Trichy, that is Diploma in Teaching Education Training Center. And sir's favorite is sports, especially basketball. And sir's activity, let us know. இப்படை தோக்கின் எப்படி வெல்லும்? அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இதோ இங்கே பாருங்கள், நமது மறை மாவட்டத்தை ஆளுமை திறத்தாலும் அன்பாலும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய மேலது ஆயர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமது விகல் சென்றல் சாதனைகளை புரிந்து அமர்ந்திருக்கின்றார்கள். என்று இந்த பள்ளிக்கு வந்தாரோ அந்த நாள் முதல் உயிர் மூச்சாக புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியின் ஒவ்வொரு படிக்கல்லையும் உயர்த்த வேண்டும் என்ற நிலையில் தினமும் உயிர் மூச்சாக கருதி கொண்டிருக்கும் எங்கள் முனைவர் அமுல்ராஜ் ஹெட்மாஸ்டருடனும் 38 ஆண்டுகள் சாதனை புரிந்து, 38 ஆண்டுகள் அல்ல, 2 ஆண்டுகள் அவர் இங்கே படித்தார். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, ஆகவே 40 ஆண்டுகள் புனித சூசையப்பர் மேல்நிலை பள்ளியில் சாதனை புரிந்து இன்று இந்த சாதனை மேடையில் அமர்ந்திருக்கின்றீர்களே, இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இதற்கு நீங்கள் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவனுக்கும் உங்கள் மேல் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரிய சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் என்றும் நன்றியுடன் நீங்கள் இருப்பீர்கள். என்ன ஒரு சிறப்பு அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, அவர் ஒரு கண்டிப்பானவர் தான். அவருடைய கண்டிப்பை பற்றி இங்கே பழைய மாணவர்களுக்கு தெரியும். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை மிக சிறப்பாக செய்பவர். You know, one day in the sports day, sir has gathered nearly controller. Whatever work he is given, he will do it. He was the RTA registered animator in YCS YSM, and தந்தை அவர்கள் அவரை கேப்டன் என்று அழைத்தார்கள். உண்மையிலேயே நீங்கள் எங்களுக்கு ஒரு கேப்டன் என்று தான் நாங்கள் அழைக்கின்றோம். ஏனென்றால் கேப்டன் விஜயகாந்தை போல ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்ற ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை கொண்டிருக்கின்றீர்கள். மாணவர்களின் நலனில் அக்கறை. அன்புக்குரிய மரியலாசர் சார் எப்பொழுதும் மாணவர் இங்கே பணிபுரிந்திருக்கின்றார். இவர் யார் யாரிடமெல்லாம் எத்தனை சிறப்பு பெற்ற தாளாளர் தந்தையர்களிடமும் ஹெட்மாஸ்டர்களிடம் இவர் பணிபுரிந்தார். ஃபாதர் ஆண்டனி சாமி, ரெவரண்ட் ஃபாதர் டெனிஸ், ரெவரண்ட் ஃபாதர் ஆர்தர் வென்சிலாசஸ், ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ஸ்ரீ மார்ஷல் ஜோசப், ரெவரண்ட் ஃபாதர் எல்சி பலவேந்திரம், ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் பெரியநாயகம், and Mr. Gopal Cruz, and now our Dr. Amul Raj. What a great
இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும்? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, சகோதர சகோதரிகளே, இத்தனை தாளாளர் தந்தையர்களிடமும் இத்தனை தலைமை ஆசிரியர்களிடமும் அவர் பணிபுரிந்திருக்கின்றார் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் பல வெற்றிகளையும் எல்லா நலன்களையும் இறைவனின் ஆசிரியனால் நீர் பெற்று அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றிய திரு மரியலாசர் அவர்களே, எங்கள் உமது தோழமை, கணிதம் உமது விளையாட்டு, கணக்குகள் தீர்த்தல் உமது களிப்பூட்டு, திறமைகளை பெருக்கி மாணவர்களை வகுத்து நீளம் அகலம் அனைத்தையும் அளந்து கற்பிக்கும் கணிதம் சுவைக்கும் இனிமை. இங்குதான் கை தட்டணும். ஏனென்றால் கணக்கில் அவர் ஒரு புலி. என்றுமே அவர் நமது எல்லா தாளாளர் தந்தையர்களிடமும் நமது அருமையான சகோதர சகோதரிகளிடமும் அன்பை பெற்றவர். நீர் வாழ்க பல்லாண்டு. Enjoy your retirement to the fullness. Enjoy the relaxation you truly deserve. It has been a privilege to work alongside such a dedicated and hardworking professional sir. சிங்கநடை போட்டு சிகரத்திலேறு, சிகரத்தை அடைந்தால் வானத்திலேறு என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரின் அன்புக்கினிய அந்த கரகோஷத்துடன் நமது திரு ஜி மரியலாசர் அவர்கள் எல்லா வளன்களையும் நலன்களையும் பெற்று சீரும் சிறப்புடன் நமது புனித சூசையப்பர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு பெயரை பெற்று தந்ததற்காக நன்றி கூறி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. Thank you, sir. Thank you very much, sir. To add.
சமுதாயத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தையும் எனக்கு ஒரு முகவரியையும் இந்த சமுதாயத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உச்சபட்ச உயரத்திற்கு கொண்டு சென்ற புனித சூசையப்பன் மேல்நிலைப் பள்ளிக்கும் அப்பள்ளியினுடைய நிர்வாகத்தினருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை புனித சூசையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் 38 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இன்று ஓய்வு பெறும் திரு மரியராசர் அவர்களுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள் சார்பாக வாசித்தளித்த பிரிவு உபச்சார வாழ்த்து மடல். மலையையும் குளிர்வித்து பொழியும் கடுமழை மறைந்து வெண்ணிற மேகம் தன்னில் எஞ்சிய நீர்த்துளிகள் தூரும் நீலமலையில் புனிதர் நாமம் கொண்ட இரசோரி ராசுவுக்கும் மாதாவின் நாமம் கொண்ட நசரத் மேரிக்கும் அறுவர் முன்னிருக்க அறுவர் பின்னிருக்க 6 பேர் முன்னால் இருக்க 6 பேர் பின்னால் இருக்க இவரை வழித்தாங்களாக 7வது குழந்தையாக அருமை மகனாக அவனியில் அவதரித்தார். அறுவர் முன்னிருக்க அறுவர் பின்னிருக்க அருமை மகனாக அவனியில் உதித்தாய். அறிஞர் எமர்சன் என்பவர் ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்புக்கு வழிவகை என்று சொல்லுவார். மரியராசர் புனித சூசையப்பர் பள்ளிக்கு வருவதற்கு நமது நிர்வாகம் ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மாணவர்களினுடைய எதிர்காலத்திற்கு இவர் ஒரு வழிவகை செய்தார். ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்புக்கு வழிவகை. இறை சக்தியும் தன் சக்தியும் கொண்டவளை கரம் பிடித்து, அனிதாவை கரம் பிடித்து, இறை சக்தியும் தன் சக்தியும் கொண்டவளை கரம் பிடித்து உயிரோடு வாழ்வது வாழ்க்கை அன்று, உயிர்ப்போடு வாழ்வதே வாழ்க்கை என்ற ஜென்னின் தத்துவத்திற்கு அடித்தளமானாய். ஜப்பான் நாட்டிலே இருக்கின்ற ஜென் துறவிகள் சொல்லுவார்கள், வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டுமா. ஒரு கப் டீ சாப்பிடும் போது கூட அந்த டீயினுடைய கலர் ஆஃப் த டீ, ஸ்மெல் ஆஃப் த டீ, டேஸ்ட் ஆஃப் த டீ என்று இந்த வகைப்படுத்தி அவ்வளவு அனுபவப்படுத்தி நாம் குடிக்க வேண்டும். அதே போலத்தான் மரியராசர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சிறந்த வெறும் உயிரோடு வாழாமல் உயிர்ப்போடு வாழ்ந்து குடும்பத்தை மிகச் சிறந்த முறையில் நடத்தி வந்தவர். உயிரோடு வாழ்வது வாழ்க்கை அன்று, உயிர்ப்போடு வாழ்வதே வாழ்க்கை என்ற ஜென்னின் தத்துவத்திற்கு அடித்தளமானாய். முச்செல்வங்களை பெற்று கல்வியில் உயர்த்தி தந்தை மட்டும் ஆகாமல் தாயும் ஆனாய். முச்செல்வங்களை பெற்று கல்வியில் உயர்த்தி தந்தை மட்டும் ஆகாமல் தாயும் ஆனாய். உன் பணி காலத்தை போக்கவும் இல்லை, உன் பணி காலத்தின் போக்கோடும் இல்லை, உன் பணி காலத்தை நிலைநிறுத்திய பணி. ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு வந்தவன் காலத்தை போக்கவும் இல்லை, ஏதோ காலத்தின் போக்கோடு நீயும் போகல. ஆனால் நீ செய்த பணி 38 ஆண்டுகள் நீ செய்த பணி காலத்தை நிலைநிறுத்திய பணி. உன் பணி காலத்தை போக்கவும் இல்லை, உன் பணி காலத்தின் போக்கோடும் இல்லை, உன் பணி காலத்தை நிலைநிறுத்திய பணி. மாறுபடும் எண்ணத்தால் தனித்தன்மை அடைந்தாய். அமைதியும் நம்பிக்கையுமே உன் பலமாக உதவட்டும். பைபிளிலே வருகின்ற ஒரு வாசகம், அமைதியும் நம்பிக்கையும் உன் பலமாக இருக்கட்டும். மாறுபடும் எண்ணத்தால் தனித்தன்மை அடைந்தாய். நாங்க எல்லாம் ஒண்ணு சொல்லுவோம், அவர் ஒண்ணு சொல்லுவாரு. ஆனா கடைசியில் தனித்தன்மை அடைந்தவராக இருப்பார். மாறுபடும் எண்ணத்தால் தனித்தன்மை அடைந்தாய். அமைதியும் நம்பிக்கையுமே உன் பலமாக உதவட்டும். ஒரு செயல் அதற்கான பலனை தரும். எமர்சன் சொல்லுவார் அறிஞர், ஒரு செயல் அதற்கான பலனை தரும். நன்மை வெகுமதி, குற்றம் தழும்பு. ஆகவே ஒரு செயல் அதற்கான பலனை தரும். பைபிள்ல ஒரு வாசகம் வரும், பெறுவதை விட கொடுப்பது ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் மட்டுமல்ல. பெறுவதை விட கொடுப்பது ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம் மட்டுமல்ல, பெறுவதற்காகவும் கொடுக்க வேண்டும். இதுவே வாழ்க்கை திரும்ப திரும்ப உணர்த்துகின்ற நமக்கு ஒரு பாடம். ஒரு செயல் அதற்கான பலனை தரும். ஆகவே ஆசிரியராக இருக்கும் பொழுது 38 ஆண்டுகள் நாங்கள் உன்னை பல விதங்களிலே நாங்கள் உன்னை பார்த்து வந்திருக்கின்றோம். நீ செய்த செயலானது நன்மை, அதனால் உனக்கு அந்த வெகுமதி கிடைத்தது. பள்ளியிலேயும் வெகுமதி கிடைத்தது, குடும்பத்திலேயும் வெகுமதி கிடைத்தது.
குற்றம், தழும்பு. ஆகவே பள்ளிக்கூடத்துக்கு வந்தும் பாடம் நடத்தாமல் நாம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லாமல் நீ ஒரு நாளும் இருந்ததில்லை. ஒருவேளை அவ்வாறு இருந்தால் அது குற்றம், அது தழும்பை போல நம்மையும் பாதிக்கும், நம் குடும்பத்தாரையும் பாதிக்கும், ஏன் நம்முடைய குழந்தைகளையும் கூட பாதிக்கும். ஒரு செயல் அதற்கான பலனை தரும். நன்மை வெகுமதி, குற்றம் தழும்பு. புதுமைகள் செய்ததால் நிராகரிக்கப்பட்டாய், புதுமைகள் செய்ததால் நிராகரிக்கப்பட்டாய், வெற்றி அடைந்ததால் பாராட்டப்பட்டாய். புதுமைகள் செய்ததால் நிராகரிக்கப்பட்டாய், வெற்றி அடைந்ததால் பாராட்டப்பட்டாய். கொள்கையில் உனக்கு இருந்த பிடிவாதமும் தியாகமுமே மாணவர்களின் உயர்வுக்கு மணிமகுடங்கள் ஆயின. கொள்கையில் உனக்கு இருந்த பிடிவாதமும் தியாகமுமே, வெறும் பிடிவாதம் மட்டும் இருக்கக்கூடாது, அந்த பிடிவாதத்தோடு கூடிய தியாகமும் இருக்க வேண்டும். கொள்கையில் உனக்கு இருந்த பிடிவாதமும் தியாகமுமே மாணவர்களின் உயர்வுக்கு மணிமகுடங்கள் ஆயின. சேரும் இடம் உனக்கு தெளிவானதால் பாதை உனக்கு தேவையே இல்லை. ஆகவே நாம் சேருகின்ற இடம் தெளிவாக நம்முடைய மனதிலே இருந்துவிட்டால் நமக்கு வழியை பற்றிய கவலையே இல்லை, நாம் பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஆகவே அவர் சேருகின்ற இடம் அவருக்கு தெளிவாக தெரியும், அதனால அவருக்கு வழியே தேவையில்லை. சேரும் இடம் உனக்கு தெளிவானதால் பாதை உனக்கு தேவையே இல்லை. உன் பயணம் இலக்கு நோக்கிய பயணமாகட்டும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு வேண்டும். அமெரிக்க நாட்டிலே ஜான் எஃப் கென்னடி என்ற ஒரு அதிபர் இருந்தார். அவருடைய பண்பு என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மாணவர்களையும் பொதுமக்களையும் சந்திப்பார். அப்படி ஒரு முறை மாணவர்களை சந்தித்தார். அப்பொழுது ஒரு மாணவனை பார்த்து இந்த ஜான் எஃப் கென்னடி முன்னாள் அதிபர் சொல்றார், கேட்கிறார், உன்னுடைய எய்ம் என்ன, உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய இலக்கு என்ன என்று கேட்கும் பொழுது அந்த மாணவன் சொல்கிறான், என்னுடைய இலக்கு இந்த வெள்ளை மாளிகையில இருக்கின்ற அதோ தெரியுது அந்த சேர், அதில் நான் ஒரு நாள் உட்கார வேண்டும், அதுதான் என்னுடைய இலக்கு என்று சொன்னார். அதே போல அந்த சேரில் உட்கார்ந்தவர் தான் பில் கிளின்டன் என்ற முன்னாள் அதிபர். ஆகவே உன் பயணம் இலக்கு நோக்கிய பயணமாகட்டும், உன் பயணம் தொடரட்டும், சக்தி பிறக்கட்டும், வெற்றி கிட்டட்டும், புனித சூசை வாழ்த்தட்டும். வெற்றி கிட்டட்டும், புனித சூசை வாழ்த்தட்டும். இங்கனம் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக நண்பர்கள், புனித சூசையப்பர் மேல்நிலைப்பள்ளி உதகமண்டலம் 21/11/2025. Thank you, sir. Nigerian teacher. தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாருக்கும் குட் மார்னிங் தான். குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. இந்த கண்ணாலிலே இந்த பணி நிறைவு பெறுகின்ற ஆசிரியர் மரிய லாசர் அவர்களை வாழ்த்துவதிலும் அவருக்கு நன்றி சொல்வதிலும் அவருக்காக ஜெபிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் மரிய லாசர் அவர்களை பற்றி ஆசிரியர் ஆல்ட்ரின் அப்புறம் ஆசிரியர் குமார் அவர்கள் சிறப்பான முறையிலே அவருடைய நற்குணங்களை எல்லாமே எடுத்துரைத்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நானும் கொஞ்சம் யோசித்தேன், இவர் 7வது பிள்ளை இல்லையா? விவிலிய பிரகாரம் விவிலியத்தில் 7 என்ற எண்ணுக்கு என்ன அர்த்தம்? முழுமை. எனவே ஒரு முழுமையான ஒரு ஆசிரியராக இறைவன் இந்த பள்ளிக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். எனவே அவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துவோம். இரண்டாவதாக அவருடைய பெயரும் பெற்றோர்கள் அருமையாக அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். மரிய லாசர். மரியா எதற்கு பெயர் பெற்றவர்கள்? முழு அர்ப்பணத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அவர் இந்த பள்ளியில 38 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார், பணிபுரிந்திருக்கின்றார்.
மிகவும் அர்ப்பணத்தோடு தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார். வாழ்த்துறையில் சொன்னாங்க, இதுக்கு ஒரு கதாநாயகன் சொன்னாங்க. ஞாபகம் இருக்குதா? கதாநாயகன் சொன்னாங்க. அந்த கோபம் எதனால் என்றால், அவர் இந்த மாணவ செல்வங்கள் உயர வேண்டும் என்பதற்காக அர்ப்பணத்தோடு கூடிய அந்த செயல்தான் அவர் கோபத்திற்கு கதாநாயகர் என்ற பெயரை அவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. கோபம் இருக்கின்ற இடத்துலதான் குணம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே லாசர் என்றால் நல்ல குணங்கள், இறை நம்பிக்கை, கனிவு. எனவே கோபத்தோடு குணத்தையும் சேர்த்து கடந்த 38 ஆண்டுகளாக இந்த பள்ளியிலே அருமையாக பணிபுரிந்திருக்கின்றார். இவர் இந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இருக்கின்றார். 38 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார். ஆனால் அதுக்கு முன்னால 2 ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த பள்ளியிலே பயின்றிருக்கின்றார். இந்த பள்ளியினுடைய ஒரு மேலாள் மாணவன் இந்த பள்ளியிலே ஒரு சிறந்த ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். எனவே இவரெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றார். நீங்களும் நன்றாக படித்தீர்கள் என்றால், ஒழுக்கத்திலே வளர்ந்தீர்கள் என்றால், நீங்களும் இந்த ஆசிரியரை போல உயரலாம் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். எனவே நம்முடைய கரங்களை பலமாக தட்டி அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை அன்புக்குரிய ஆசிரியர் மரிய லாசர் அவர்களே, கடந்த 38 ஆண்டுகளாக மறைமாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியிலே நீங்கள் சிறப்பான பணிபுரிந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களுடைய பணிக்கு மறை மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக பணி நிறைவு. பணி நிறைவுன்னு ஒரு வார்த்தை தான் நாம் சொல்றோமே தவிர, இது கவர்மெண்ட் அவருக்கு ஓய்வு கொடுக்குது. ஆனால் ஆசிரியர்களுக்கு எப்போதுமே ஓய்வு கிடையாது. அவருடைய அறிவை எப்போதுமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த அரசாங்கத்துடைய சட்டத்தின் பிரகாரம் இவர் இந்த பள்ளியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் அவருடைய ஆசிரியர் பணி அவர் வாழ்கின்ற இடங்களிலே மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு தொடர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். எனவே அவருடைய இந்த பணியை நிறுத்தி விடாதீர்கள். நிறுத்திட்டாக்க அப்படியே தேங்கி போயிடும். எனவே உங்களுடைய பணி இன்னும் தொடரட்டும். மேலும் இறைவன் வருகின்ற காலங்களிலேயும் உங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். To acknowledge and share gratitude, we invite Mr. உதகை மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கும், முதன்மை குரு அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் அனைவருக்கும், பெரியோர்களுக்கும், முன்னாள் இந்நாள் மாணவர்களுக்கும், என்னை வளர்த்தெடுத்த மூத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், முன்னாள் தாளாளர் தலைமை ஆசிரியர்களுக்கும், இந்நாள் தாளாளர் தலைமை ஆசிரியர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பள்ளியில் 2 ஆண்டுகள் என்று சொன்னார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் 9 முதல் 12 வரை இப்பள்ளியில் பயின்று 1987 முதல் இன்று வரை 8 தாளாளர்கள் 9 தலைமை ஆசிரியர்களின் கீழ் பணிபுரிந்து வருகின்றேன்.
இக்காலகட்டத்தில் என்னுடைய சாதனை என்னவென்றால், என்னுடைய மூத்த ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவர்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்றதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். என்னை தாயின் கருவிலே உருவாக்கி இவ்வுலகிற்கு கொண்டு இது நாள் வரை இப்பள்ளியில் ஆசிரியர் பயிற்சி படிப்பை முடித்து ஆசிரியர் பணியிலே இந்நாள் வரை என்னுடன் இருந்த இறைவனுக்கு முதலில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய ஆசிரியர் பணியில் எனக்கு உதவியாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், மூத்த ஆசிரியர்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், முன்னாள் தாளாளர்கள், இந்நாள் தாளாளர், தலைமை ஆசிரியர், என்னுடைய வாழ்க்கை துணைவியார், என்னுடன் உடன்பிறப்புகள், என்னுடைய குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதோ இந்த நாளிலே எனக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று இருபால் ஆசிரியர்கள், அலுவலர்கள் அவர்களுடன் உதவியுடன் இன்றைய தாளாளர் தலைமை ஆசிரியர் பெருமுயற்சி கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி கொண்டிருப்பதையும், மேலும் என்னை வர்ணித்து எனக்கு வாழ்த்து மடல் வாசித்த திரு ஆசிரியர் திரு கஜேந்திரன் சார் அவர்கள், குறைகள் இருந்தாலும் நிறைகளாக மாற்றி என்னை பற்றி அதிகமாக வர்ணித்த ஆல்ட்ரின் ராஜன் ஆசிரியர் அவர்கள், மேலும் முன்னாள் எனக்கு இந்த விழாவிலே அன்பை பரிமாறிக்கொள்ள நிர்வாகம் அளித்த அருமையான அணிகளுக்கும், அடுத்ததாக ஆசிரியர்களுடைய உதவியுடன் ஆசிரியர்களுடைய பயிற்சியிலே என்னை மகிழ்வித்து என்னை சிரிக்க வைத்த குழந்தைகள், நடன குழந்தைகள், மேலும் இங்கு எனக்கு வாழ்த்து மடல் வாசித்த எங்களுக்கும் உன்னை வாழ்த்த ஒரு பங்கு உண்டு என்று ஓய்வு பெற்றிருந்தாலும் நாங்களும் உங்களை வாழ்த்த வந்திருக்கிறோம் என்று என்னை வாழ்த்திய திரு ஜி.ஆர். குமார், முதுகலை ஓய்வு பெற்ற முதுகலை மூத்த ஆசிரியர் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் இங்கு இதற்கு பின்பு நிகழக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் உளமாற நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்னுடைய ஏற்புரையை முடிக்கின்றேன். பனி துளிகள் உதிர்க்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்திலே இந்த அருமையான நம்முடைய அன்பு ஆசிரியர் மரியலாசர் அவர்கள் ஓய்வு பெறும் இந்த தருணத்தில் இந்த அருமையான விழாவை ஏற்றுக்கக்கூடிய இந்த தருணத்தை இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையில் வடகிழக்கு பருவமழை எத்தனித்ததற்காக இயற்கைக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பணிகள் நிமித்தத்திலே இங்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய ஆசிரியரை வாழ்த்தி இறைவனின் ஆசிரியை வழங்கிய பாசத்துக்குரிய எங்களுடைய நிர்வாகி மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறோம் மறை மாவட்ட முதன்மை குரு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்களுக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இனிய அழைப்பை ஏற்று எங்களுடைய ஆசான்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பார்த்தால்
இன்னும் இளமை தழுவிக் கொண்டே இருக்கிறது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதில் முக்கியமாக நம்முடைய அறிவியல் ஆசிரியர் பன்னீர்செல்வம் ஆசிரியர் சந்தித்தது நாங்கள் கொடுத்த பாக்கியம். எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால் அவர் இந்த பள்ளியின் தன் காலை பதிந்திருக்கிறார். உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அருமையான நாளிலே இங்கு வந்து அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய திரு மரியல்லாசர் அவர்களின் குடும்பத்தார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், முன்னாள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவினை ஏற்று நம்முடைய ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்கள் எடுத்த பணிகளுக்காக நன்றி. அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக பணிபுரிந்து இந்த அருமையான விழாவை சிறப்பித்ததற்காக மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் உரித்தாகுகிறேன். இந்த தருணத்திலே இந்த விழா சிறப்பாக அமைய மிக முக்கியமாக பங்கெடுத்து அனைத்து காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுத்த எங்களுடைய பள்ளியின் தாளாளர், தலைமை ஆசிரியர் அருட்பணி அமல்ராஜ் தலைமை ஆசிரியர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை இனிமையாக அமைத்துக் கொடுத்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள், ஒரு சில அறிவிப்பு. இங்கே அமர்ந்து கொள்ளுங்கள். இன்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற, இங்கே பணிபுரிந்து பணி நிறைவு ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த மேடைக்கு வந்து ஆசிரியர் வாழ்த்தவும் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் நமது அன்பு ஆசிரியர் லாசர் அவர்கள் விரும்புகின்றார்கள். ஆகவே விரைவாக மேடைக்கு இங்கே பணிபுரிந்த அருட்தந்தையர்கள், ஆசிரியர்கள் மேடைக்கு வந்து புகைப்படத்திற்கு தயாராகும்படி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக அது தீவிரவாதி தெரியும். அப்படிங்களா? சார் எப்ப நீர் என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? ஐயா வணக்கம். வணக்கம் சார். போட்டோ எடுக்கிறப்ப சொல்லுங்க. Yes. मनोज सर सुरेंद्र सर
மனோ சார் நான் ப்ளஸ் பண்ணல. அவங்கள சார் சார் முன்னாடி வந்துட்டீங்க சார். சார் இல்லை சார் அப்படி போயிட்டு இருக்கு. எக்ஸசைஸ் நடக்க நடந்தாலும் Thank you.